வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ஆன்சர் கீ. இதுல வந்து ஏபி டைப் கிடையாது. ஸோ 1 மார்க் 15 1 மார்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க். இதுல வந்து 6 2 மார்க் எழுதுனா போதும். கண்டென்ட் எழுதுனா வந்து அப்படியே மார்க் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22க்கு மட்டும் ஆர் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கிறது எழுதுனா ஆர்எல்ஸ் நீங்க வந்து கீழே இருக்கிறதும் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இதுதான் உங்களோட ஆன்சர் கம்பல்சரி கொஸ்டினுக்கானது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 25th கொஸ்டினுக்கு இந்த மட்டும் எழுதினாவே போதும் உங்களுக்கு 3 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் 1 to 1 1 to many many to many இது எழுதினாவே உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்பி வந்து 3 டைப்பும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ வந்து அத வந்து ஒரு டைப்புக்கும் ஒரு மார்க் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 29 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இதான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து 3 மார்க் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30க்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து அந்த பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 31 இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட்டுக்கு 3 மார்க்னு குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 32ல 11 பாயிண்ட் இருக்கு. சோ நீங்க எழுதுற எனி 3 பாயிண்ட்ஸ்க்கு வந்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 33க்கு வந்து சூட்டபிளான எக்ஸாம்பிள் எழுதினாவே போதும் 3 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 34ல வந்து ஏ கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதுக்கு 3 பாயிண்ட்ஸும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மேக் ஹெட்டிங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல இருக்கிற மெயின் ஹெட்டிங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். மீதி இருக்கிறதுக்கு மேல இருக்கிற மாதிரி எழுதிருந்தாவே 3 மார்க் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 34 இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். ஸோ மேல 2 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 3 மார்க். ஸோ ஹெட்டிங் 2 மார்க் எக்ஸ்பிளனேஷன் 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 6 பாயிண்ட் எனி 5 அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணல. 6 பாயிண்ட் இருந்தாதான் 5 மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங்க்கு மேல 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 5 எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தா 3 மார்க். நெக்ஸ்ட் அதே மாதிரி 36ம் ஹெட்டிங் 2 மார்க் எக்ஸ்பிளனேஷன் 3 மார்க். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் 2 மார்க் எனி 4 எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா போதும் 3 மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மேல இருக்கிறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் 3 மார்க்கும் கீழே 2 பாயிண்ட்ஸ் மொபைல் பேங்கிங் பத்தி 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும் 2 மார்க்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 37ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸுக்கு வந்து 5 மார்க். அடுத்து 38ல ஏ கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா வந்து போதும். மேல இருக்கிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் அண்ட் தென் கீழே இருக்கிறதுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுலயும் சூட்டபிள் எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் தான் மேல இருக்கிறது அது கீழே இருக்கிறது ரெண்டுல எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் உங்களோட ஆன்சர் கீ. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் எழுதியிருந்தா 2 மார்க் அப்படிங்கிற மாதிரி 5 மார்க் பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனும் மெயின் ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசினஸ் எல்லாத்துக்கான ஆன்சர் கீயும் நம்மளோட வீடியோல ஒன்னொன்னா நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.